டிஎன்பிசியில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு எரர் வருதுங்க. இதுக்கான சொல்யூஷன் என்னன்றது, இது என்ன பிரச்சனைன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ எடிட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ணலாம். அது எப்படின்றத பாருங்கள். ஜஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி கூகுள்னு சர்ச் பண்ணிட்டே இல்லை, டிஎன்பிசின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள். சரிங்களா? ஜஸ்ட்டு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். சைட்டை கிளிக் பண்ணோன்னே அப்ளிகேஷன் ஆன்லைன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும். இல்லை நிரந்தர பதிவேறு அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏற்கனவே பதிவு செய்தார் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய பயனாளர் ஐடியும் கடவுள் சொல்லி கேட்கும். உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டுட்டு கேப்சர் போட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வரும். ஓகேவா? இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அப்ளிகேஷனை வந்து எப்படி நம்ம எடிட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ 6ஆம் தேதிக்குள்ளே வந்து எடிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணியிருந்தா அது எப்படி நம்ம பண்ணுறது, அதுக்காக தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் பாருங்கள், கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கீழே எடிட்னு ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக வந்திருக்கா. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஓகே, இதில் வியூ டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள், நோட் த டாக்குமெண்ட் த டிஸ்பிளே த ஃபவுண்ட் டீஆக்டிவேட் அண்ட் த ரீ அப்லோட் டாக்குமெண்ட் 6/3/2024 ஃபில்லிங் அப்படின்னு. என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டில் ஏதோ பண்ணியிருக்கீங்க, மிஸ்மேட்ச் ஆகிருக்கு, அதை நீங்கள் ரீகரெக்ஷன் அப்லோட் பண்ணுங்கள் 6ஆம் தேதிக்குள்ளே, இல்லைனா உங்களுடைய ஃபார்ம் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட்டு இதில் என்ன கரெக்ஷனில் நம்ம தப்பு பண்ணியிருப்போம், அந்த தப்பை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இதில் இருக்குது ரெட் கலர் இதில் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுவும் 200 கேப்ஸ்குள்ளே தான் இருக்கணும் பிடிஎஃப் ஒன்லின்றது. அதுக்கும் நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இப்போ டாஸ்க்போர்ட் ஓப்பன் பண்ணி கரண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இல்லை எடிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். எடிட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே வந்திருக்கு பாருங்கள், தேர்வான அறிக்கை எண் தொடர்ந்து தங்களது விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட இனவழி விண்ணப்பம் உரிமை கோரல் விவரங்கள் தங்களது அளிக்கப்பட்ட தகவல்கள் தாங்கள் திருத்தம் மாற்றம் செய்து தேர்வு செய்துள்ளார்கள். ஓகேவா? ஏதாவது நம்ம மாற்றம் இல்லை திருத்தம் எதனா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து திருத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே ஒரு 9 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் நீங்கள் திருத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய முறை வந்து நிரந்தரமாக வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஒரு ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது கீழே வந்தீங்க அப்படின்னா உறுதிமொழி இருக்கும், அந்த டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டிக் பாக்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணோன்னே இங்கே ஒரு முறை பதிவை திருத்தம் செய்து அந்த ஈடியான இது பண்ணுறது. இந்தாண்ட இணையவழி விண்ணப்பம் நீங்கள் வந்து இப்போ அப்ளிகேஷனை திருத்த போகிறாங்க அப்படின்னா இந்தாண்டத்தை கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபோட்டோ இதுதான் வரும். ஃபோட்டோ இதில் வருது. இதில் என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கன்னா ஜஸ்ட் பாருங்கள், நோட்டிஃபிகேஷனில் உங்களுடைய ஃபோட்டோ கீழே வந்து உங்களுடைய நேமும் அந்த ஃபோட்டோ எடுத்த டேட்டும் வர்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஃபோட்டோவிலேயே உங்களோட நேமும் இதுவும் வர மாதிரி பண்ணணும். அது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா இதுக்கான ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் நான் என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன், பட் அது என்ன டேட்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவில் செலக்ட் பண்ணி அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் 3 ஆப்ஷன் லாஸ்ட்டாக கிராப் அண்ட் ஆட் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ரீசைஸ் கம்ப்ரேஷன், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் சூஸ் ஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ லொக்கேஷன் நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ லொக்கேஷனுக்கு வந்து காமிக்க சொல்லுவோம். ஓகே, அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். இது எம்பி அதிகமாக இருக்குது அப்படின்னா சாரி எம்பி கம்மியாக இருக்குது, லோ குவாலிட்டியில் இருக்கக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஆல்ரெடி நல்ல குவாலிட்டியாக வச்சிருப்பீங்களா ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 19 MP தான் இருக்குது. அப்போ இது வந்து அக்செப்ட் பண்ணாது. கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் இருக்க ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் மவுஸால் ஜூம் பண்ணிங்கன்னா அது ஜூம் இன் ஆகும். ஓகே, அது எவ்வளோ அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கோட நேமும் அண்டு ஃபோட்டோவோட டோக்கன் நம்பர் இருக்கும். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நான் ஃபோட்டோ முதல்ல கரெக்டாக வச்சுறேன். மவுஸால் ட்ராக் பண்ணி கரெக்டான பொசிஷன் வச்சுட்டு இங்கே யுவர் நேம்னு ஒன்று கீழே இருக்குது பார்த்தீங்களா? ஓகேவா? அந்த இன்ஃபர்மேஷன் கீழே ஆட் இன்ஃபர்மேஷனில் யுவர் நேம்னு இருக்கும். உங்களுடைய நேம் வந்து போட்டுங்க இனிஷியலோட. ஓகேவா? ஜஸ்ட்டு உங்களோட நேம் போட்டு இனிஷியலும் போட்டுருங்க. இனிஷியல் போட்டு அந்த டேட், அந்த நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற டேட், அது இந்த டேட்டு கொடுக்கணும்னால நீங்கள் எந்த டேட் வேணால் மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு பட் இந்த மந்த்துக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அதை வந்து கொடுத்துட்டு ஜென்ரேட் ஃபோட்டோ அப்படின்றதுனா இங்கே வந்துடும் கீழே. இப்போ உங்களோட நேமும் கீழே நீங்கள் எப்போ எடுத்த ஃபோட்டோ அப்படின்றது வந்துருச்சிங்களா? வந்ததுக்கப்புறம் அந்த டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? பட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோவை நீங்கள் எந்த மாதிரி முதல்ல கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதை கரெக்டாக பண்ணிங்க. அதேமாரி அந்த ஃபோட்டோட நேமும் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற மாதிரி நேமும் இருக்கணும். அந்த ஃபோட்டோடைய ஃபைல் நேம் வந்து ஃபோட்டோகிராஃபின்னு இருக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஃபோட்டோவை எடுத்து நான் ஒரு ஃபோல்டரில் நம்மளுடைய ஃபைல் ஃபோல்டரில் போட்டுறேன். பட் அந்த நேம் போட்டேன். அடுத்து சைன், அந்த சைனை என்ன சார் பண்ணணும், சைனோட சைஸும் கம்மி பண்ணலாம். அது எப்படின்றது நான் பாருங்கள், மேலே ஸ்கொயல் பண்ணே போனேன். அந்த ஃபோட்டோ பக்கத்தில் இருக்க சைன் ஒன்று இருக்கும் அதே சைடில். இந்த சைனுன்றதை கிளிக் பண்ணி அது ஆட்டோ கம்ப்ரஸில் இருக்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களுடைய சைனை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ சைனை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா மேலே பாருங்கள் எவ்வளோட சைன் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா 40 கேப்ஸில் இருக்க சைனு. அதே கீழே ஆஃப்டர் கன்வர்ஷன் பார்த்தா 17 இருக்குது. பட் அந்த நேம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அண்ட் ஜேபிஜின்னு இருக்கும். ஓகேவா, இந்த நேமும் அப்படி தான் இருக்கணும். அங்கே உங்களுடைய நேம் சைன் போட்டிங்க, பட் கீழே சிக்னேச்சர் இருக்குது. ஓகேவா, அதை கரெக்டாக பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கம்மி கிராஸ்லே குவாலிட்டியாகவே டவுன்லோட் ஆகிடும். அந்த நேமும் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஃபோட்டோவில் ஃபோட்டோகிராஃபின்னு இருக்கும், சைனில் சிக்னேச்சர்னு இருக்கும். இது ரெண்டுமே ஃபைல் நேமும் அப்படி தான் இருக்கணும், ஃபோட்டோஸும் அப்படி தான் இருக்கணும். ஓகே, அதை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரீஅப்லோட் பண்ணோம். ஓகேவா, ஜஸ்ட்டு வந்து சூஸ் ஃபோட்டோ அப்படின்றதுல கரெக்டாக வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இப்போ ஃபோட்டோ இப்போ சேஞ்ச் பண்ணிங்களா, அந்த ஃபோட்டோகிராஃபின்றது நேம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு டேட் கேட்கும். அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ நீங்கள் ஃபோட்டோக்கு எந்த டேட் கொடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோவிலே கொடுத்துருப்பீங்களா, அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போ ஃபோட்டோக்கு எந்த டேட் கொடுத்தோமோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, செலக்ட் பண்ணிட்டு சேவ் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்தனா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேவா, ஜஸ்ட் இப்போ ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் ஆகிடுச்சா, அடுத்து சைன். இப்போ சைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்படின்ற மாதிரி இருக்கணும். நம்ம வேறு சைன்னு நேம் கொடுத்துருக்கலாம், இல்லை நம்மளோட நேம் கூட கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் சிக்னேச்சர் தான் கொடுத்துருக்கணும். ஓகேவா, அந்த ரூல்ஸ் பிரகாரம் வந்து இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, இந்த தப்பு எல்லாருமே பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இது பண்ணால் தான் உங்களோட இது வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஓகே, பண்ணிவிட்டு கீழே ஸ்கொயர் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்த நேம் கேட்கும். அப்ளிகண்ட் நேம் என்னவோ அந்த நேம் போட்டுருங்க. அடுத்தது அவங்களுடைய பிறந்த தேதி, அடுத்தது பாலினம் என்னன்றது, அடுத்து அவங்களுடைய வகுப்பு, அவங்களுடைய கம்யூனிட்டி என்னன்றது கொடுத்துட்டு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ, ஓகே, ஆல்ரெடி அப்ளிகேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நீங்கள் பட் தப்பாக ஃபில் பண்ணிங்கன்னா இது மேட்ச் இல்லைன்னு சொல்லி அதுவே காமிச்சிடும். ஓகேவா, கரெக்டாக அந்த மொபைல் நம்பரு, அடுத்தது மெயில் ஐடி, என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி. ஓகேவா, பட் மெயில் ஐடி மாற்றினாலும் நீங்கள் எடிட் இன் ஓடிஆர் கீழே அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெயில் ஐடிலாம் கூட மாற்றிக்கலாம். மெயில் ஐடி பேரெல்லாம் அதெல்லாம் எப்படி மாற்றன்னு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இப்போ இது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், சேவ் அண்ட் ப்ரொசீட். பட் நீங்கள் கரெக்டாக இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போகும். பட்டு நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா, பட் இதில் ஏதாவது நம்ம அட்ரஸோ இல்லை யாராவது மாற்றினாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டிக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணிவிட்டு அப்படி நெக்ஸ்ட் கொடுக்கலாம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணது அப்படியே ஃபில்லில் தான் இருக்கும். நீங்கள் கீழே இருக்க டிக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறது தான். இதில் எல்லாம் நீங்கள் மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். பட் எதுவுமே மாற்ற தேவையில்லை, எனக்கு அவ்வளோதான் அப்படின்னா ஜஸ்ட் கீழே ஸ்கொயர் பண்ணிட்டே வந்து எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணது எல்லாமே ஃபில்லிங்கில் தான் இருக்கும். பட் அது எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அவசியம் கிடையாது. ஏதாவது தப்புனா நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க, இல்லைனா அப்படியே எல்லாத்தையும் கீழே ஸ்கொயர் பண்ணிட்டே வந்து லாஸ்ட்டாக பட் டிக் பாக்ஸ் மட்டும் இருக்கும், அது எல்லாத்தையும் ஓகேன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ ஆகிடும். ஓகே, இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்தது பிஎஸ்டிஎம். இது நீங்கள் தமிழ் வழி சான்றிதழ் வச்சிருக்கீங்களா, இருந்தால் கொடுங்க, இல்லைனா நான் இல்லைன்னு கொடுங்க. ஒரு சில பேர் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டு கூட இப்போ கையில் வச்சிருந்தா அதை வச்சு ஓகே பண்ணிக்கலாம். ஓகே, பட் நேம் சென்டர் எல்லாமே பாருங்கள், நான் எதுவுமே ஃபில் பண்ணவே இல்லை, ஆல்ரெடி ஃபில் பண்ணது அப்படியே இருக்குது. பட் நான் கரெக்டாக கொடுத்துட்டு அப்படியே ஓகே கொடுக்கணும். ஓகே, நாம்ன்றதை மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா அப்படின்னா வந்துச்சு. பட் இதுலேயே அதே தான் வருது, அந்த சேவ் அண்ட் இது வருது. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, டாக்குமெண்ட் அப்லோடில் வந்து வந்திருக்கு, வந்தவனே உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்னு அந்த மாதிரி வந்துச்சு. பட் டாக்குமெண்ட் அப்லோடில் பட் எனக்கு கீழே ஸ்கொயர் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளிகண்ட் கீழே வந்து உங்களுக்கு சில ப்ரொசீஜர் ரூல்ஸ்லாம் இருக்கும், அந்த உறுதிமொழின்னு சொல்லுவோம்ல, அது அந்த டிக்ளரேஷனுக்கு எல்லா டிக்குமே அப்ளை பண்ணுங்கள். பட் நீங்கள் நியூ அப்ளிகேஷன் போடும்போது என்னவோ அதே தான், பட் அதே மாதிரியே ப்ரொசீஜரில். ஆனால் இதில் எதுவுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணுன்ற அவசியம் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணது எல்லாமே இதில் இருக்கும். அதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வரலாம். டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு அப்படியே கொடுத்துட்டு வரலாம். இப்போ எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அக்ரின்றது கிளிக் பண்ணி எஸ் அப்படின்றது கொடுங்க. திரும்ப ஒரு டைம் எக்ஸ் கேட்கும், எஸ் கொடுத்துட்டு கீழே வந்து அக்ரி அப்ளிகேஷன் அப்படின்றத கொடுத்தோன்னே ஓகேவான்னு கேட்கும், ஆமான்னு கொடுத்துட்டு இன்னொரு டைம் டிக்ளரேஷன் கேட்கும், அதையும் டிக் பண்ணி கீழே அபோட் டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பி சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். ஓகே, அப்போ அப்ளிகேஷன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சா. இப்போ டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன்ற ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து காமிக்கும். நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் நீங்கள் எதாவது எடிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் ஆனதுக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை ஆல்ரெடி நான் பண்ணது கரெக்டாக தான் இருக்குன்னா அப்படியே பண்ணிக்கலாம். பட் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அதை மட்டும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேவா, பட் நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன் வேணுன்னா நான் பிரிண்ட் கொடுத்தாலும் இல்லை சேவ் பண்ணாலும் பிடிஎஃப்ல வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பட் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்களே கொடுத்து அந்த ஃபைலில் வேணுன்றதை பிடிஎஃபாக கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணுறதுக்கப்புறம் ஜஸ்ட்டு டாஸ்க் போர்டில் போங்க. ஓகே, இப்போ டாஸ்க் போர்டு நான் கொடுக்குறேன். டாஸ்க் போர்டு கொடுத்தோடனே இந்தமாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் போனோம் அப்படின்னா ஒன்று இங்கே கன்ஃபார்ம்னு வரும், ஸ்டேட்டஸில் வந்து கன்ஃபார்ம்டு அப்படின்னு ஒரு சில பேருக்கு எடிட்டபிள் இருக்கும், பட் ஒரு சில பேர் கன்ஃபார்ம் இருக்கும். அந்த வியூ அப்ளிகேஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் வருது. பட் என்ன சார் இது, நீங்கள் அதை பண்ணால் நம்ம இது போய்டுன்னு சொன்னீங்க, நான் போகலையே அப்படிங்கிறீங்கன்னா இது வந்து டாக்குமெண்ட் அப்ளிகேஷன். ஓகேவா, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் வந்து இதில் நான் ஒரு சில ரூல்ஸ் காமிக்கிற மாதிரிங்க. ஜஸ்ட் நோட் டாக்குமெண்ட் டிஸ்பிளே த ரெட் கலர் அந்த ஃபவுண்ட் டிவைடட். என்னன்னா நீங்கள் பண்ணதில் வந்து இந்த ஃபவுண்ட் என்னன்னா
நீங்கள் கொடுத்துருக்க ப்ரூஃப் வந்து மிஸ்யூஸில் இருக்குது, நீங்கள் அதை அப்லோட் பண்ணால் தான் உங்களுடைய ஃபார்ம் வந்து ஓகே ஆகும், அப்படிலாம் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கீழே நோட் த அப்லோட் ஃபைல் லெஸ் தென் 200 கேப்ஸ் ஃபார் ஃபைல்ஸ் கேன் ஒன்லி ஃபார் பிடிஎஃப் ஃபார்மட் ஒன்லி. என்னன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே பிடிஎஃப் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணுங்க. நீங்கள் எடிட் ஓடிஆர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பிடிஎஃப் அக்செப்ட் பண்ணும், ஜேபிஜி அக்செப்ட் பண்ணும், ஜேபிஇஜி அக்செப்ட் பண்ணும், எல்லாமே அக்செப்ட் பண்ணும். பட் ஆனால் இதில் பிடிஎஃப் ஒன்லி தான் கேட்குறாங்க. அப்போ எடிட் டிஆர்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? அப்போ இது வந்து டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் தான். இதனால் வந்து நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியது கிடையாது. இது வந்து உங்களுக்கு இப்போ திரும்ப இந்த 6ஆம் தேதிக்கு மேலே வேணால் ஏதாவது அப்லோட் பண்ணுற மாதிரி விட்டாங்க அப்படின்னா அப்போ வேணால் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன், அதை பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் எதுவும் அப்லோட் பண்ணுற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதுக்காக இதை நினச்சி நீங்கள் பேனிக்காகவும் வேணாம். ஆனால் பட் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுவே யூ கேன் த ப்ரிசீட் த ஃபார்வர்ட் அப்லோடிங் ஆல் த மென்ஷன் டாக்குமெண்ட்ஸ் இந்த ரிலேஷன் ரிஜெக்டட் ஒன் அண்ட் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டு யூனிவர்சிட்டி. இது என்ன அப்படின்னா ஒரு டிசேபிள்டு பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா? பட் அது ஊனமுற்றோர் இல்லை ஆர்மியாக இருப்பாங்க, எக்ஸ் ஆர்மி அந்த மாதிரி இருக்குமா. ஒரு சில பேருக்கு வந்து அவங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்தாலும் வரலாம். பட் ஆனால் அந்த மாதிரி இருந்தால் ஓகேவா? ஏன்னா ஒரு சில பேர் வந்து முன்னே வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்க அப்போல்லாம் டிசேபிள்டு பர்சனாக இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பண்ணும்போது அவங்க டிசேபிள் பர்சனாக கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எதாவது ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாதிரினா அந்த மாதிரி இருக்கவங்க வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பொதுவாக இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் டாக்குமெண்ட் அப்லோடேஷன் இன்னும் வரல. ஓகேவா? பட் ஃபைலில் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இன்னும் வரல. நீங்கள் அதனால் இதை வச்சு நினச்சி எதுவும் பேனிக் ஆகனா பயப்படவும் தேவையில்ல. ஓகேவா? பட் இந்த ஃபோட்டோவும் சைன் மட்டும் கரெக்டாக இது பண்ணிங்க. வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிங்க. இல்லை எனக்கு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் எடிட் ஓடிஆரில் போய்ட்டு நீங்கள் கொடுத்து உங்களுடைய நேமோ இல்லை ஃபைல்ஸில் அப்லோட் பண்ணி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அது அப்லோட் பண்ணுறதால இது உங்களுக்கு இதுவாகாது. ஓகேவா? பட் இது சால்வ் ஆகணும் அப்படின்னா ஒன்று இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரலாம், இல்லை உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே கூட ஃபைல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி சொல்லி கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஓகேவா? அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? பட் இதை பண்ணிங்க. ஓகேவா? அதனால் இதில் கரெக்டாக தெரிஞ்சுங்க, பிடிஎஃப் ஃபார்மெட் ஒன்லி மட்டும் தான் அக்செப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது 200 கேப்ஸில் இருக்கணும். அப்போ பிடிஎஃப் ஃபார்மெட்னா அப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன், அது இன்னும் நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகும். ஓகேவா? திஸ் பேஜ் இஸ் ஆர் நாட் அப்ளிகேட், கிளிக் அண்ட் சேவ் ஒன். இந்த இது வந்து இன்னும் எலிஜிபிள் ஆகலை, ஓப்பன் ஆகலை. நீங்கள் அப்படியே சேவ் ஒன் கிளிக் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்ளிகேஷனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? பட் இன்னும் இது வந்து ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனால் நான் சொல்கிறேன், அதனால் நீங்கள் இதை நினச்சி எதுவும் பயப்பட வேணாம். ஓகே? நிறைய பேர் கமெண்டில் சார் இது எடிட்டிங்கில் போய்ட்டு பண்ணிக்கலாம், எடிட் ஓடிஆரில் எடிட் கொடுத்து நான் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? பட் நீங்கள் அதை கன்ஃபியூஸ் ஆகிங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபோட்டோ சைன் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேவா? மற்ற இதுவும் கிடையாது. ஓகேவா? இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எப்போ நம்மளுக்கு அப்டேட் வருதோ அப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே? இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.